சுகத்துல போட்டு அதுவும் அந்த மாடுலேஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான மாடுலேஷன். இல்ல இதுல என்னன்னா தட்டுறது வந்து எனக்கு அது வந்து நான் இதை இப்படிதான் பண்றேன். அது நீங்க அப்படி பண்ண கூடாது. இது எங்க வீடோட வால் இல்ல. விஜய் பார்வதிக்கும் நம்ம சுபிக்ஷாவுக்கும் அடிக்கடி ஒரு மோதல் வந்துட்டே இருக்கு. நீங்க வந்து இஷ்டத்துக்கு இப்படி பண்ண எங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் ஆகணும்யா. நார்மல் ரூம்காரவங்க டீலக்ஸ் ரூம்காரவங்களுக்கு அவங்க பண்ணனா அவங்க ஆர்டர் போட்டு அதை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் பிக் பாஸோட கேம். என் தொப்புல பார்த்து பேசாத, என் மூஞ்சா பார்த்து பேசுன்னு சொல்லி என் வயிற்ற பார்த்து பேசுறீங்களா, என் கண்ணை பார்த்து பேசுறீங்களா? ஆனா அதுக்கு நான் வாட்டர்மெலன் சாருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா நான் பண்ணுவேன்ப்பா, நான் பண்ணுவேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா மூமெண்ட்ஸ் அண்ட் விஜய் சரண் ரிவ்யூ. இன்னைக்கு என்னன்னா, நேற்று எபிசோடெல்லாம் நம்ம பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று என்ன நடந்துச்சுன்றதையும் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறதையும் தான் இன்னைக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம். நேற்று ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ பிக் பாஸ் பயங்கர அடி வேற லெவல் அடி பொலி அப்படின்ற மாதிரி வேற லெவல் சண்டை போயிட்டு இருக்குங்க. என்னடாப்பா என்னடா அங்கே நடக்குது அப்படின்னு நானும் உட்காந்து லைவாக பொறுமையாக உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன பண்றது காவியா? ஆமாம், நேற்று மெயின் எபிசோடில் வந்து என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதிக்கும் நம்ம மீனவ பொண்ணு சுபிக்ஷாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குங்க. ஏன்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து மீனவ பொண்ணு அவள் வந்து அவளோட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அவங்க சொல்கிற டோன் ஒரு வேளை தப்பாக இருக்கலாம், பட் இருந்தாலுமே அவங்க வந்து அங்கே டீலக்ஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் கவுண்ட் பண்ணி வரும். அவங்க வந்து இன்னொருத்தவங்களை வேலை வாங்கும்போது இந்த மாதிரி தான் வேலை வாங்குவாங்க. இதே பிரச்சனை நம்ம முத்துக்குமரன் அவர் பண்ணும்போது வந்தது. பணக்காரனாக இருந்தால் அவன் அப்படி தான் இருப்பான், அப்படி ஸ்டைலில் தான் காட்டுவான் அப்படிங்கிற ஒரு சில பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை ஃபாலோ பண்ணி தான் அவரும் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பார்த்த ஒரு முறையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி அந்த ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு பேசினதில். அதுக்காண்டி போய்ட்டு அது சின்ன பொண்ணு தான், அவங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது தான். அந்த சின்ன பொண்ணை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிடியூட் காட்டுது. ஏன்னா நம்மளே வீட்டில் வந்து அந்த விளக்குமாறு வந்து தட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், கையில் தட்டி கீழே தலையில் தட்டி பெருக்கணும்னா நமக்கு பெருசாக தெரியாது. சுகத்துல போட்டு அதுவும் அந்த மாடுலேஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான மாடுலேஷன். தட்டுறது வந்து எனக்கு அது வந்து நார்மலாகவே வீட்டில் நம்மளே செஞ்சோன்னு வச்சுக்கோமே, நம்ம அம்மா மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏய் என்னடி பண்ணுற, ஒரு வீடு வருது தெரியுதா, இப்படி தான் சோகத்தில் அங்கங்க மேலே தட்டிக்கிட்டு இருப்பியாக்கும், கரையாயிராதா, ஒழுங்குமரியாதை இருக்கு. அதுவும் உங்க வீட்டுலலாம் போட்டு குத்துவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல என்னன்னா, விஜய் பார்வதிக்கும் நம்ம சுபிக்ஷாவுக்கும் அடிக்கடி ஒரு மோதல் வந்துட்டே இருக்கு. அது என்னன்னா வச்சுக்கோங்களேன், மேபி நம்ம விஜய் பார்வதி வந்து அவங்க வீட்டில் அப்படி இருக்கலாம், ஸோ இந்த பொண்ணு இவங்க வீட்டில் வேற மாதிரி இருக்கலாம். அது வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பஞ்சாயத்து வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கிய குறிப்பு இவங்க சொல்கிற மாதிரி, ஸோ விஜய் பார்வதி முன்னால் போனா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு காண்டு இந்த பொண்ணு ஏன் நம்மளை இப்படி சொல்லிடுச்சே, அந்த பொண்ணு நார்மலாக மேபி அந்த பொண்ணோட டோன் அப்படி இருக்கலாம், நார்மலாக சொல்கிறத இந்த அக்கா வந்து இதில் ஏதாவது நம்ம கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி நம்ம கேமரா முன்னாடி ப்ரோமோவில் வரணும் அப்படின்றதுக்காக சண்டையை மூட்டிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறது அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு மற்றவங்க எல்லாருக்கிட்டே வந்து கொஞ்சம் தெளிவு விவரம் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா இவங்ககிட்டே இருக்கு, இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஆனால் வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணும்போது ஈஸியாக வந்து இவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க, மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா விஜய் பார்வதி வந்து பாத்ரூமில் இவங்க வந்து சமாதானப்படுத்த வருவாங்க. இந்த பொண்ணு வாண்டடாக சமாதானப்படுத்த வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு டீலக்ஸ் ரூமில் இருக்கேன், என் இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நான் இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணனா பண்ணி தான் ஆகணும்யா. நார்மல் ரூம்காரவங்க டீலக்ஸ் ரூம்காரவங்களுக்கு அவங்க பண்ணனா அவங்க ஆர்டர் போட்டு அதை செஞ்சு தான் ஆகணும். அதுதான் பிக் பாஸோட கேமே. அதுக்காண்டி தான் அப்படி பிரித்து வச்சதேவும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு நீங்கள் பேசும்போது என்னோட பாத்ரூமில் வச்சு இவங்க திரும்பி மன்னிப்பு கேட்டு வாங்க, சரி நடந்துருச்சுங்க, நீங்களும் கண்டென்ட்டுக்காக பண்ணீங்க, நானும் கண்டென்ட்டுக்காக பண்ணேன். விஜய் பார்வதி அவர் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்டங்கு ஸ்லிப் ஆகி ஆமாங்க சுவாரஸ்யம் வேணும்ல அதுக்காண்டி பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனா பல்ட்டி அடிச்சுட்டாங்க விஜய் பார்வதி. ஆனா சுபிக்ஷா அவங்க பல்ட்டி அடிக்கல. ஆமா நான் வந்து கேட்டேன் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிக் பாஸ் வந்து இவங்க வேலை வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அதை பண்றேன்.
அதை பண்ணும்போது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுங்காங்க. சரி ஓகே அவங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. ஒரு விதமான விஜய் பாரதியா வந்து ஒரு மாடுலேஷனில் ஒரு ஆக்டிடியூட் காட்டுறாங்க. அது ஏன் காட்டுறாங்கன்னு தெரியல. ஏன் 24 hours வாட்டர்மெலன் சாருக்கு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் உள்ளே போனீங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்கணும். அந்த பாண்டிங்ல இப்போ போயிட்டு இருக்காங்க. அண்ணே ஏன் அண்ணே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு, தெரியுமா? என்னங்க வேற மாதிரி சொன்னாங்க அண்ணங்கிறீங்க. அதுவுமே ரொம்ப இதா இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த இடத்துல வாட்டர்மெலன் சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது ஏன் ஒரு ரியாக்ஷனா வச்சு ஏன் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அவர் அடிச்ச சிக்ஸர் தான் படிப்பாரு. விஜய் பார்வதி தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. ஆனா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க நாயத்தான் பேசவே விட மாட்டேங்காங்க. கெவி கிட்ட போய் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன கால் வலிக்குதாக்கான்னு தானக்கா கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்கு கால் வலிக்குதான்னு கேட்க வேண்டிய அவசியம் அந்த பொண்ணுக்கு கிடையவே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராசஸ் வந்தா என்ன, ராசஸ் வரலன்னா என்ன. என்னோட கேள்வி என்னன்னா உங்களுக்கு என்னவா இருந்தா எனக்கு என்ன. நான் வந்து இந்த இதில் வந்து நான் வந்து டீலக்ஸ் ரூமில் இருக்கேன், ஹை லெவலில் இருக்கேன். நான் வந்து உங்களை வேலை வாங்கணும், அதுதான் என்னோட டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த பொண்ணு யோசிச்சிருக்கேன். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கெமி வந்து என்னன்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிற ஆர்டரை அவங்களாம் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் டயர்ட் ஆகிடுச்சு. அவங்க உட்காந்து எனக்கு சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, என்னக்கா அந்த பொண்ணு கெமி வந்து ஃபேஸ் வந்து டல்லாக வச்சுனாலும் ஒரு அக்கறையில் கூட கேட்டிருக்கலாம். என்னக்கா ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, உடம்பு சரியில்லையா, என்னக்கா எதுக்கான்னு கேட்கும்போது கெமி வந்து என்ன சொல்கிறது, ஆமாம் எனக்கு வேலை செஞ்சுருக்கேன், அலர்ஜி ஆயிடுச்சு, என்னால் முடியல, சூட் ஆயிடு, அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிச்சு. பட் அதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை தானே சொன்னேன், அது ஒன்றும் பெருசாக பஞ்சாயத்து கிடையாது, என் கால் அலர்ஜி ஆயிடுச்சு அதுதான் சொன்னேன், இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு அந்த பொண்ணு சண்டைக்கு போகும்போது சுபிக்ஷா ஆக மொத்தம் எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட சுபிக்ஷா ஏன் சண்டைக்கு போறாங்கன்னே தெரியல. ஏதாவது இதுல ட்ரிக் இருக்காங்க? கண்டிப்பா இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வாட்டர்மெலன் சார்ட்ட போய் பேசினா அதனால ஆம்பளை பிள்ளைய பார்த்தாலே எப்பயும் பார்க்க மாட்டாரு. அவர்கிட்ட போய் நீ இல்லை என்ன கேள்வி கேட்டு அவர் வேற பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வாட்டர்மெலன் கெமி நம்ம பிரசாந்த் 3 பேரும் ஒரு விதத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். என் தொப்புல பார்த்து பேசாத, என் மூஞ்சா பார்த்து பேசுன்னு சொல்லி நீங்க அவருக்கு வந்து டைரக்டா மூஞ்ச பார்த்து பேசலங்க, நார்மலா பேசுற அவர் ரெஸ்பான்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆம்பளைங்க யாராவது பேசினாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. அதாவது அவருக்கு என்ன அவர் என்ன மனநிலையில இருக்காரோ அதை தான் ஃபுல்லா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாரு, சொல்லுவாரு. மத்தவங்க சொல்றதா இருந்தாலும் காது கொடுத்து வாங்க மாட்டாரு. அந்த இடத்துல வந்து ஏன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது ஒரு சீரியஸா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தான் அது தப்பா போர்ட்ரேட் ஆகும். அவர் வந்து வேற மாதிரி பண்றாரு, வேற பிஹேவியர் பண்றாரு, நீங்க வேற என்ன சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல அவர் கீழே உட்காந்துதான் எந்திரிச்சு வைக்கிறார். அவர் வந்து இது பண்ணா பார்த்து சொன்னா சரிப்பா இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு அவர் வந்து எமோஷனலான அந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அந்த இடத்துல இப்படி பார்த்து பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இப்படி நீ வந்து கீழே உட்காந்து பேசல, சபையில எல்லாரும் மாதிரி பேசணும் அப்படி பேசலாம். நான் பார்த்து பேசணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. நீ மூஞ்ச பார்த்து பேச சொல்றேன். எனக்கு வந்து 2 சைட்லயுமே பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஆனா அதுக்கு நான் வாட்டர்மெலன் சாருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து மிஸ்டேக் பண்றாரு தான், காது கொடுத்து மற்றவங்க சொல்றதை கேட்கல, அவரு தோன்றது தான் பேசுறாரு. ஆனா கெமி மேல இதுல வந்து ரொம்ப தப்பு இருக்குங்க. ஸோ அவர் கீழே உட்காந்து பேசுறாரு, இவங்க மேல நின்றுக்கிட்டு பேசுறாங்க. அப்போ அவர் எப்படி பேசுவாரு? மூஞ்ச பார்த்து பேசுறது அது என்ன, அவர் ஆல்ரெடி ஒரு ஏதோ மைண்ட் அப்செட்ல இருக்காரு. நீ போயிட்டு என் மூஞ்சி பார்த்து பேசாம என் வயிறை பார்த்து பேசுறியா, என் மூஞ்ச பார்த்து பேசு, அங்கேயே பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரு தப்பான விஷயம் எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் சார் BB9ல பண்ணாத அட்டகாசமே இல்லை. ஸ்விம்மிங் பூல்ல நம்ம அரோரா எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சது. அரோரா பார்த்தீங்கன்னா உங்க கண்ணு அழகா இருக்குங்கிறாங்க. ஆனால் அதில் செம்மையா ஒரு டைலாக் கொண்டு போகல, உன் பேத்தி வயசியா அப்படின்னு சொன்னேன்னு கடைசி பார்த்தீங்கன்னா உள்ள போய் 2 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க மலையில. நம்ம வாட்டர்மெலன் சார் டபக்குன்னு ஒரு குதிச்சுன்னா 2 பேரும் பயந்துருங்க. மோனிகா லவ் யூ மோனிகா பேபி மா மோனிகா. கலையரசன் அவர் சொல்லுவாரு, இந்தியன் யூத் அம்பாசிடர்
அப்படின்னு போட்டு இந்தியன் யூத் நேஷனல் அம்பாசிடர் விருது வந்து கலையரசன் வந்து வாங்கியிருக்காரு. ரொம்ப ரியலி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கிரேட்டு. அதுக்கு நாங்கள் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ நாலேஜான பர்சன், இவ்வளோ டேலண்டான பர்சன், மல்டி டேலண்டான பர்சன். அவரால் நிறைய குழந்தைங்களும் படிக்க வச்சிருக்காரு, நிறைய கலைத்துறையில் சாதிச்சிருக்காரு. அப்படி இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி அகோரி அந்த மாதிரி இதில் போயிட்டு மறுபடியும் அவர் லைஃபே தொலைச்சிட்டாருன்னே வச்சுக்கோங்க. தொலைச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா? இப்போ யார் வெளியே போவாங்கன்னு நினைக்காங்க, யார் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த காசுக்காகவும் கப்புக்காகவும் வந்துருக்கீங்க. என்கிட்ட ஏகப்பட்ட மெடல் இருக்கு, அதை வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. ஆனால் எனக்கு தோணுன விஷயம், என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்காங்க. நான் ஒரு அகோரின்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்காங்க. நான் திருத்தி வந்திருக்கேன். ஸோ என் பிள்ளைய சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என் பிள்ளை நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், நிம்மதியாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பேரை மாற்றி வரணுங்கிறதுக்காண்டி சொன்னேன்னு சொன்னாரு. இந்த லைன் உண்மையிலே எனக்கு சத்தியமா தெரியாது. அதனால அகோரியா மாறிட்டு ஏதோ கண்டென்ட்டுக்காக எனக்கே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் அவர் சீரியஸாகவே அவர் மேலே கோபம் வெறுப்பு ஒரு விதமாக இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொன்னோன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். அதில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலையரசன் வந்தது, வேற ஏதோ கலையரசன் பேரை அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சுட்டு ஃபோட்டோலாம் செக் பண்ணி உண்மையிலே கொடுத்த இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணப்போ இவர் பேர் வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒருத்தர் மல்டி டேலண்டட், அதாவது கலைத்துறையில் மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லி ஒரு விஷயத்துக்கு வந்து அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இது. ஆனால் இதுக்கப்புறமும் அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய நீங்கள் உங்களுக்கான அந்த சைடில் அந்த சில விஷயங்களெல்லாம் மறந்து லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம். இப்போ அவரோட அடையாளம் எதுக்காக, அவர் யாருங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். என்னன்னா, ஏன்னா அவர் பண்ணுற ஒரு சில விஷயத்தெல்லாம் அவரோட ஃபேமிலியை சார்ந்த இருக்கவங்க, அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் பாதிச்சிருச்சு. ஓகேங்களா? இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காரு அவரு. ஸோ அதனால என்னன்னா, உருவாக்கிட்டார். 103 நாள் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி அடிப்பாங்க. நாலா பக்கம் உட்காந்து அழுகுவீங்களா? இல்ல அழுவுறது கூட வரமாட்டேங்குதுங்க. ஒரே ஒரு நாள் தான் சுபிக்ஷா வாங்க. ஸோ சுபிக்ஷா நீங்க வந்து இது இன்னும் இருக்குங்க, நீங்க 3 நாளைக்கே உட்காந்து ஒப்பாரி வச்சீங்க அப்படின்னா 100 நாள் இருக்கு. பண்ணாதீங்க, பார்த்து தெளிவா கேம் ஆடுங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்க மக்கள் இருக்காங்க, உங்களை சார்ந்தவங்க இருக்காங்க. நீங்க இதுல ஜெயிச்சா அவங்க ஜெயிச்ச மாதிரிங்க. இன்னொரு விஷயங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உங்க டேலண்ட்லாம் காட்டுங்க. வேணான்னு சொல்லலாம், ஓவரா காட்டாதீங்க. பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க, எங்க நிலைமையை யோசிக்கணும்ல. கொஞ்சம் டேலண்ட்டை கம்மி பண்ணுங்க. சில பேர்லாம் பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டேலண்ட் காமிச்சிட்டோம். நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியா அடிச்சு காமின்னு அந்த டேலண்ட்டை காமிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும், ஆளாளுக்கு ஒரு டேலண்ட் வச்சுருப்பீங்க. அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வாங்கன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் ஒரு டேலண்ட், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு தெரியுது, பிளான் பண்ணி பண்ணுறீங்கன்னு தெரியுது, அது மக்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு காண்டாகிற மாதிரி தெரியுது. ஓப்பனா பச்சையா கண்டென்ட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க, அப்படிதான் தெரியுதுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட டேலண்டான சாங்ஸாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு சில கான்செப்டாக இருக்கட்டும். ஆக்சுவலி ஜாக்லினும் ரஞ்சித் சாரும் வந்து ஒரு கான்செப்ட் அப்பா பொண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க போன சீசன். அது எவ்வளோ நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஹார்ட்ஃபுல்லான உங்களோட என்டர்டெயின்மெண்ட், உன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சில என்டர்டெயின்மெண்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏங்க இத்தனை பேர் அடிச்சுக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்டிங்கை ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் கிடையாதுங்க. போயிட்டு இருக்காங்க. போய் இப்போ ஒரு 11-20 பேர் உள்ளே போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேராவது ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்பாங்க. 10 பேர் தான் அடிச்சுப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 20 பேர் அடிச்சுக்கிறீங்க. அதனால தான் எங்களுக்கு அது வந்து கண்டென்ட் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஒரு லவ், அந்த லவ்வெல்லாம் காட்ட சொல்லாது, ஃபுல்லாக அத்தை காட்டிட்டு இருக்கீங்க போலே தோணுது. இந்த சின்ன பிள்ளையெல்லாம் போட்டுட்டு லவ் பண்ணுற மாதிரியே காமிச்சிக்கிட்டு அது எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் அந்த லவ்வெல்லாம் காட்ட சொல்லுங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அதில் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் என்ன, அதில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் என்ன, அதில் என்ன மாதிரி ஃபன்ஸ்லாம் இருக்குது. அதுக்காண்டி விஜய் பார்வதி மாதிரி ஒரு விதமாக ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி சண்டை போட சொல்லலை. நான் என் வீட்டில் தான் இப்படி தொடப்பங்கச்சை வச்சு இப்படி குத்துவேன், இந்த பக்கம் குத்துவேன், இப்படி குத்துவேன் அப்படிலாம் ரியாக்ஷன்லாம் பண்ணாதக்கா. உனக்கு என்ன வருதோ உன் வீட்டில் நார்மலாக என்ன பண்ணுவியோ அதை பண்ணிங்க. நீ எக்ஸ்ட்ரா ப்ளீட் பண்ணி பேச வேண்டாம்க்கா.
ஓகே அதான் நானும் சொல்றேன். ஓகே பாய். ஹலோ மக்களே, சரி இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் விறுவிறுப்பாக நிறைய பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக A to Z தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுவோம், புட்டு வைப்போம். ஏன்னா அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். மொக்கையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்றோம். நீங்க யோசிக்கலாம் எதுக்குமா பேசுறதே பேசுறீங்கன்னு. கண்டென்ட்டே இல்லைங்க, நாங்க வேற வழி இல்லாம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அடிக்கிறத மட்டுமே பேசிட்டு இருக்காங்கன்னா அடிக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவும் பண்ணல, புதுசா எதுவும் பண்ணல. ஆமா, டைம்ஸ் இது டாஸ்க் இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்டா கொடுங்க. ரொம்ப மொக்கையான டாஸ்கா இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கொடுக்காங்க. ஓகே மக்களே, இதுல ஏதாவது கமெண்ட் இருக்கு இல்ல உங்களோட ஃபீட்பேக் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க மேல ஏதாவது காண்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உள்ள இருக்கிறதுல யாரு வெளியில போவா, யார் ரொம்ப நாள் உள்ள இருப்பாரு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.